சனி வக்ரப்பலன் 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் ஜூன் 29 முதல் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி வரை சுமார் 140 நாட்கள் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த சனீஸ்வர பகவான் 2023ஆம் ஆண்டு சனி பகவான் வக்ரமாகும் போது மகர ராசி அவிட்ட நட்சத்திரத்திற்கு பயிற்சியானதுனால மகர ராசிக்கு உண்டான பலன்களையும் கொடுத்தார். 2024 கும்பராசியில் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் கும்பராசியிலே வக்ரமாகிறதுனால ஒரே பலன்களை தருவார். இந்த சனீஸ்வர பகவான் 12 ராசிகளில் வரக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக பலன்களை கணித்திருக்கிறேன். இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். மிதன ராசி மிருகசீரிட நட்சத்திரம், இது செவ்வாயோட நட்சத்திரம். தசா காலங்கள் 7 வருடம். என்னோட கணக்குப்படி 2 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு ஈஸியாக புரியும். 2 வயசு வரைக்கும் செவ்வாய் தசை நடப்பில் வந்தால் பிறகு 18 வருடங்கள் ராகு தசை. 2 + 18 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு தசை நடப்பில் வரும். படிக்கக்கூடிய காலங்களில் சனி பகவான் 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், பாகிஸ்தான் அதிபதினு சொல்லக்கூடியவர், அவரே அஷ்டமாதிபதியாகவும் வர்றாரு. இப்போ அஷ்டம காலகட்டங்களில் நிறைய பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். ஆனால் 9ஆம் இடத்துல வந்த பிறகு ஓரளவுக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகிருக்கு ஒரு சில பேருக்கு. இருந்தாலும் தசாபுத்தி ரீதியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு, இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு, அதுவும் இல்லாமல் மிதன ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் கும்பராசியில் வக்கரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் படிப்பு ரீதியாக நல்ல ஒரு மாற்றங்களை தருவார். படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். இந்த காலகட்டங்களில் எந்த மாதிரியான முயற்சிகள் பண்ணியிருந்தாலும் சரி, படிப்பு ரீதியாக அதுக்கு உதவிகளும் கிடைக்கும், படிப்பு ரீதியாக முன்னேற்றமும் கிடைக்கும். போன வருடம் சனீஸ்வர பகவான் வக்ரமாகும் போது 8ஆம் இடத்தோடு கனெக்ட் ஆனது. இப்போதைக்கு 9ஆம் இடத்துல மட்டுமே வக்ரமாகிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லை. வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணக்கூடிய நபர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்புகளையும் கொடுக்கும், படிப்பு ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கும் இது வரைக்கும் படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறும். 20 வயசுக்கு மேலே 36 வயசு வரைக்கும் குரு தசை. இந்த குரு தசை நடக்கக்கூடிய நபர்கள், இது 7ஆம் அதிபதி தசை, 10ஆம் அதிபதி தசை, அதாவது தொழில் ஸ்தானாதிபதி தசை. இவரே கலத்தரஸ்தானாதிபதியோட தசை. இந்த தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு, இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு. ஏன்னா 20 வயசுக்கு மேலே இந்த திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டங்களில் தசையாக வரக்கூடிய கிரகம் இந்த குரு தசை. இந்த தசை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் படிப்பு, வேலை வாய்ப்பு எல்லாமே, நீங்கள் எந்த மாதிரியான படிப்பு படிச்சிருந்தாலும் சரி, அதுக்குண்டான வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுக்கணும். அப்படின்னாக்கா இந்த தசை உங்களுக்கு நல்லா இருக்கணும். உங்கள் சுய ஜாதகத்தில் உங்கள் லக்னத்துக்கு நல்ல யோகம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தால் மட்டுமே உயர் படிப்பு மட்டும் இல்லாமல் உயர்வான வேலை வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். இந்த தசையானது உங்களுக்கு நல்லபடியாக சப்போர்ட் பண்ணும். அப்படி இருக்கக்கூடிய தசையில், ஏன்னா பாக்கியாதிபதியே பாக்கியஸ்தானத்தில் வக்ரமாகிறது, பெரிய இழப்புகள் இல்லை. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துரும். உங்களுக்கு வேலை ரீதியாக நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க, புதுசாக வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். ஏற்கனவே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கும் இப்போ ஊதிய உயர்வோ இல்லை பர்மனெண்ட்டெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக கிடைக்கும். சனி பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் வக்கரமாக இல்லை அப்படின்னாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு தசை அப்படிங்கிறது அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாத தசை. நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு குரு பகவான் யோகராக வந்தால் மட்டுமே உங்களுக்கு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். இதே மிதுன லக்னமாக வந்தீங்கன்னாக்கா ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த குருதசை காலங்களில் இந்த வக்கர சனி ஆகும்போது பாகிஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்கரமாகும் காலகட்டத்தில் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தருவார். நன்மை செய்யாத கிரகம் 12ஆம் இடத்துல மறைஞ்சிச்சுனாக்கா நன்மை அப்படின்னு சொல்லலாம். யோகாதிபதினு சொல்லக்கூடியவர் தான் மறையக்கூடாது. அவயோகம் செய்யக்கூடிய கிரகம் மறைஞ்சி தசை பண்ணிச்சுனாக்கா கோச்சார ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். திருமண ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துரும். மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் குரு பகவான். இந்த குரு தசை அப்படிங்கிறது திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கக்கூடிய காலத்தில் வர்றதுனால இந்த குரு நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமையும். அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ 12ஆம் இடத்துல மறைஞ்சுது அப்படின்னாக்கா யோகம் செய்யக்கூடிய கிரகம் குரு பகவான் கோச்சார ரீதியாக 12ஆம் இடத்துல இருக்கிறது. குரு தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்கள், இது வரைக்கும் அஷ்டம சனியில் இதே குரு தசையில் இருந்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க. கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கலாம். அதெல்லாம் இந்த சனி வக்ர காலங்களில் சேரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய மன உளைச்சலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் இந்த சனீஸ்வர பகவான். வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவானுடைய பார்வை
உங்கள் லாபஸ்தானத்துக்கு விழுறதும் தொழிலில் வந்து நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார். அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க, லாபமே வரலனா கூட லாபம் வரும். இல்லை நஷ்டம் வந்து கொண்டு இருந்தால் கூட இப்போ வந்து நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பாகிஸ்தானத்தில் பாகிஸ்தானாதிபதி வக்ரமாகிறது, அதே இடத்துல இருந்து வக்ரமாகிறது, பெரிய இழப்புகள் இல்லை. அதாவது நஷ்டமும் இல்லை, உங்களுக்கு லாபமும் இல்லை. இது வரைக்கும் எப்படி போச்சோ அதே மாதிரி போகும். ஒரு சிலருக்கு வந்து தசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டுமே, இந்த குரு தசை நல்லா இருந்துச்சுனாக்கா நல்ல ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை இந்த காலகட்டங்களை பார்க்கலாம். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, அப்படி இல்லைனாக்கா திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், திருமண வாழ்க்கையில் சிக்கல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த சிக்கல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும் இந்த குரு பகவான். குரு கோச்சார ரீதியாக மறைஞ்சிருக்கிறது, தசை நடக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லலாம். வக்ரமாகக்கூடிய சனீஸ்வர பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறதும், அதே குரு பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சு 6ஆம் இடத்தை வந்து 7ஆம் பார்வையாக பார்க்குறதும் மிக சிறப்பு. இரண்டுமே சிறப்பான பார்வைகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில பேருக்கு வந்து நோய் நொடி பிரச்சனைகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாம் தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த குரு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. அதில் கடன் பிரச்சனைகள் இந்த காலகட்டங்களில் தீர்வு கூறும். வீட்டில் யாருக்காவது மருத்துவம் எடுத்திருந்தாலோ இல்லை ட்ரீட்மெண்ட்லாம் நிறைய பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கோ அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வேலை பலுவெல்லாம் கம்மியாகும், மன அழுத்தங்கள் கொஞ்சம் கம்மியாகும். வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி, வெளியில் போயிட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரசாங்க உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வேலை பலு, வேலை அழுத்தங்கள் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. அஷ்டம சனியில் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. இப்போ வந்து சனி பகவான் 9ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நன்மை செய்து கொண்டு வந்திருக்கலாம். இருந்தாலும் வக்ரமாகும் போது ஒரு சில கஷ்டங்களை கொடுக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா பாகிஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற கிரகம் பாகிஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான், அவர் வக்ரமாகிறதுனால எந்தவித பாதிப்பும் கிடையாது. அப்போது இருக்கிற மாதிரியே போகும், ஏற்கனவே இருந்த மாதிரியே போகும். பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகும். எதுவாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வராது, நன்மைகள் அதிகமாக நடக்கும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு. 36 வயசுக்கு மேலே 55 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், ஏற்கனவே சனி தசையிலே பாடாப்பட்டு வருவீங்க, நிறைய கஷ்டப்பட்டு வருவீங்க. இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்கள் 9ஆம் இடத்துல பாகிஸ்தானத்தில் ஒரு கிரகம் இருந்து வலுவிழுக்குது, அதாவது வக்ரமாகுது அப்படின்னாக்கா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியோட பார்வை 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும், குருவோடைய பார்வை 6ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டாலும், ஏன்னா விரயஸ்தானத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறது, சனிக்கும் அந்த இடத்துல பார்வை பதிகிறது 10ஆம் பார்வையாக. இதெல்லாம் ஓரளவுக்கு கடன் பிரச்சனைகள், நோய் நொடி பிரச்சனைகள் உங்களுக்கு தீர்வுக்கு வந்தாலும், ஆனால் தசை அப்படிங்கிறது சனி தசை, அது உல்ட்டாவாக தான் செய்யும், எப்போவுமே மாற்றி தான் செய்யும். சனி தசையிலே அந்தளவுக்கு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தலை தூக்க ஆரம்பிக்கும், கடன் மேற்கொண்டு வாங்கக்கூடிய சூழ்நிலை வரும். லாபஸ்தானத்தை வந்து சனீஸ்வர பகவான் சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு கோச்சார ரீதியாக 11ஆம் இடத்தை சனி பகவான் வக்ரமாகி பார்க்குறது, ஒரு சிலருக்கு வந்து நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தால் கூட அந்த வருமானம் தடை வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஒரு சில தடைகள் வரும். தொழிலை வந்து மாற்றணும்னு நினைப்பீங்க, இடம் மாற்றணும்னு நினைப்பீங்க. இந்த வக்ர காலங்களில் கொஞ்சம் வேண்டாம், அதை தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு சொத்து பிரச்சனைகள் வரும், உடல்நிலை சார்ந்து கொஞ்சம் கவலைகள் வரும் சனி வக்ரமாகக்கூடிய காலங்களில் மட்டும். அதே உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருந்துச்சுனாக்கா ஓரளவுக்கு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். அது கூட ஓரளவுக்கு மட்டும்தான், பெருசாக ஒன்றும் இல்லை. என்னதான் இருந்தாலும் பசங்களுக்கு உண்டான செலவினங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து வீடு கட்டுவீங்க, அந்த வீடு கட்டுறதுக்கு உண்டான செலவுகளை கொஞ்சம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, கடன் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அரசாங்க உதவிகள் இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். ஏதாவது பேங்க் மூலிமா லோன் கேட்டிருந்தாலோ, யார்கிட்டையாவது உதவிகள் கேட்டிருந்தாலோ, இந்த கடன் சம்மந்தப்பட்ட உதவிகள் கேட்டிருந்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் மேலும் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் மேற்கொண்டு கடன் வாங்கக்கூடிய அமைப்புகளை இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வக்ர சனி காலங்கள் கொடுக்கும். நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, அந்த லக்னத்துக்கு யோகம் செய்யக்கூடிய இடத்துலேருந்து சனி தசை நடத்துச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த வக்ர காலங்களில் மட்டுமே. குறிப்பாக பெண்களுக்கு பார்த்திங்கனாக்கா வேலை பலு அதிகமாக இருக்கும், மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும், சொந்த பந்தங்களில் கொஞ்சம் கூடுதலான பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகப்படியாக நீங்கள் அது வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இருந்தாலும் பாகிஸ்தானாதிபதி பாகிஸ்தானத்தில் வக்ரமாகிறது பெரிய நன்மைகளும் இல்லை, தீமைகளும் இல்லை. சனி தசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே நிறைய பாதிப்புகள் உண்டு. எதையுமே நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் இருந்தால் பேசி தீர்த்துக்கிறது நல்லது. சகோதர உறவுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சொத்து பத்து பிரச்சனைகள் கொஞ்சம் கூடுதலாக வரும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 55 வயசுக்கு மேலே 72 வயசு வரைக்கும் புதன் தசை. இது வந்து ராசியாதிபதி தசை, சுகஸ்தானாதிபதி தசை, அதாவது 4ஆம் அதிபதி தசை. இந்த காலகட்டங்களில் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது நன்மை செய்யக்கூடிய தசையாக இருந்தாலும்
சனி வக்ர காலங்கள், அதாவது பாகிஸ்தானாதிபதி வக்ரமாகும்போது இது வந்து அதே இடத்துல தான் வக்ரமாகுது. அதனால் வந்து புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரும்பாலும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும், நோய் நொடி பிரச்சனைகள் வரும். எல்லாமே பெரிய அளவில் இருக்காது. கடன் பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு தீரும். லாபஸ்தானத்தில் வந்து சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். திடீர்னு வந்து ஏதாவது இடம் மாற்றுறதோ, இல்லை தொழில் மாற்றுறதோ, வேலை மாற்றுறதோ, இது வரைக்கும் வேலை மாற்றணும்னு நினச்சிருப்பீங்க. அந்த வேலையெல்லாம் இப்போ மாறக்கூடிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. 6ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்வை 10ஆம் பார்வையாக பார்க்குறது ஒரு சிலருக்கு வந்து கடன் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் ஏதாவது இருந்துச்சுனாக்கா இதெல்லாம் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தீர்வுக்கு வரும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த நேரங்களில் பார்க்கலாம். தொழில் ரீதியாக நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். லாபஸ்தானத்தில் வந்து சனியோட பார்வை இருக்கிறது நல்ல ஒரு மாற்றம். அதுவும் இல்லாத குரு பகவான் வந்து 12ஆம் இடத்துல மறையிறதுனால சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். இந்த காலகட்டங்களில் சுப விரயங்கள் உங்களுக்கு உண்டு. வீடு கட்டக்கூடிய அமைப்பை ஒரு சில பேருக்கு கொடுக்கும். இடம் வாங்கி போடுறது, மனை வாங்கி போடுறது, ஏதோ ஒரு வகையில் வண்டி வாகன சேர்க்கை கண்டிப்பாக உண்டு. ஏன்னா சுகஸ்தானாதிபதி தசை அப்படிங்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கையும் இந்த காலகட்டங்களில் கொடுத்துரும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வண்டி வாகனம் மூலிமா நிறைய செலவினங்கள் உண்டு. ஏன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து சனி பகவான் வக்கரமாக இருந்துச்சுனாக்கா வண்டி வாகனத்தில் செலவுகள் உண்டு. அடிக்கடி செலவு வச்சுட்டே இருக்கும். இல்லை வந்து பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குற மாதிரியான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய நிலங்களை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது, புது இடம் வாங்குறது, இல்லை பேங்க்கு சேஃப்டி பண்ணுறது, இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் கூடுதலாக வரும். இந்த 4 மாத காலங்கள் சனி வக்ர காலங்களில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது நல்லது. எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த புதன் தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய கடன்களை வாங்க வேண்டாம். கடன் அடைக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு, ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழல் வராது. 72 வயசுக்கு மேலே 79 80 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவான் வந்து கோச்சார ரீதியாக சுகஸ்தானத்தில் இருக்குது. உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருந்து தசை பண்ணாலும் சரி, சனியோட வீட்லேயோ இல்லை சனிக்கு ஆகாத பகை கிரக வீட்டிலேருந்து தசை பண்ணால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நட்பு கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணிச்சுனாக்கா இந்த வக்ர காலங்களில் பெரிய பாதிப்புகள் இல்லை. கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் ஆகும். பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதெல்லாம் சனி வக்ர காலங்களில் தீர்வுக்கு வரும். அது வழக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை நோய் நொடி பிரச்சனைகள், கடன் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இது எல்லாமே சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா புதனோட வீட்டில் தான் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் புதன் தசைக்கு என்ன சொன்னனோ அத்தனையும் நம்ம இந்த கேது தசைக்கு எடுத்துக்கலாம். இந்த சனி வக்ர காலங்களில் பெரிய பாதிப்புகளை கொடுக்காது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணால் உங்கள் சுய ஜாதகத்தில், அப்படி இல்லை சனிக்கு பகை கிரக வீட்டில் இருந்து தசை பண்ணால் மட்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெருசாக கடன் வாங்காதீங்க. பெரிய அளவில் வந்து எதையுமே எதிர்பார்த்து யாருக்கிட்டையுமே வந்து எதிர்பார்க்காதீங்க. இந்த காலகட்டங்களில் ஏமாற்றங்களை அதிகமாக கொடுக்கும். சனி வக்ர காலங்கள் மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள். 80 வயதுக்கு மேலே 20 வருட காலங்கள் சுக்கிரதசை. சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு விரையாதிபதி தசை, 5ஆம் அதிபதி தசை, ஒரு பிட்டு கூட கெடுக்க முடியாத தசை அப்படின்னாக்கா இந்த சுக்கிரதசை மட்டும்தான். இது வயதான காலகட்டத்தில் தான் இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு வரும். இந்த மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் சுக்கிரதசை எப்படி இருக்கும், எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, உடல்நிலை பாதிப்பு மட்டும்தான் கொடுக்கும். இந்த சனி வக்ர காலங்களில் நோய் நொடி பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுக்கும். இருந்தாலும் உங்களுக்கு சுய ஜாதகத்தில் வந்து நல்ல இடத்துல இருந்து வலுவாக இருந்து சுக்கிரதசை நடந்துச்சுனாக்கா பசங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய நல்ல ஒரு டைம் வந்து உங்களுடைய பசங்களுக்கு, உங்கள் பேரப்பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் யூஸ் ஆகும். அதனால் உங்கள் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சனி வக்ர காலங்களில் மருத்துவ செலவுகள் எடுக்கிற மாதிரி இருக்கும். மன அழுத்தங்களை கொஞ்சம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த காலகட்டங்கள் மட்டும், இந்த சனி வக்ர காலங்கள் மட்டுமே உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையுமே நிதானத்தோடு கடைப்பிடிக்கிறது நல்லது. பூர்வீக சொத்துலேருந்து பிரச்சனைகள்லாம் இந்த காலகட்டங்களில் வெளியே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வக்ர காலங்களில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலங்களில் கொடுக்கும். நன்றி.